ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் 2025 டெக்னாலஜியில் எவ்வளோ அமேசிங்காக மாறி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே ஒரு 10 வருஷம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்க டெக்னாலஜிக்குமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளோட டெக்னாலஜியில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் போது இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஃப்யூச்சரில் நம்ம உலகம் 2025 பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம உலகம் எப்படி தான் இருக்கும் அப்படின்றத லைட்டாக இமேஜின் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போவே பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடுகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ 2025 கண்டுபிடிக்கப்படுற மெட்டீரியல்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கலாக சம்மந்தப்பட்டது மட்டுமாக தான் இருக்கும். ஸோ இதனாலேயே சோலார் பேனல்ஸோட எனர்ஜி சோர்ஸ் ரொம்பவே அதிகமாயிரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாஸ்க் இப்போதைக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாஸ்க்கை பயன்படுத்தி நம்ம வீட்டிலேருந்தே வேலை செய்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் வசதிகளும் ரூம் வசதிகளும் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வீட்டில் இருந்தபடியே விஷுவலாக பார்க்குறதுக்கான டெக்னாலஜிகளும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மைக்ரோ சிப்ஸ் இப்போ நம்ம ஆதார் கார்டெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி 2025 நம்மளோட பாடியில் ஒரு மைக்ரோ சிப்ஸை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அது மூலிமா நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த மைக்ரோ சிப்ஸ் வச்சு நம்மளோட ஆர்கன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 2025 இது பாப்புலராக எல்லா மக்களிடமும் போய் சேர்ந்துடும். ரொம்பவே காஸ்ட் கம்மியாகவும் இருக்குன்னு சொல்லப்படுது. டிராஃபிக் இப்போ நம்மளுக்கு இருக்க பெரிய தலைவலியே டிராஃபிக் தான். ஸோ 2025 டிராஃபிக் ரொம்பவே கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அப்போ பறக்கும் கார்களும் கண்டுபிடிக்கப்படலாம். ஸோ இதனால் டிராஃபிக் மட்டும் இல்லை, விபத்துகளும் ரொம்பவே கம்மியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கார்ஸை நம்ம கூகுள் நிறுவனம் இப்போவே நிறையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் ரொம்பவே அதிகமாக பயன்படுத்தப்படணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபியூல்ஸோட யூசேஜ் ரொம்பவே கம்மியாகப்படும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக்கல் அண்டு ஹைட்ரோஜன் பவர்டை யூஸ் பண்ணி மட்டுமே மோட்டார்ஸ் கண்டுபிடிக்கப்படலாம். ஸோ முழுக்க சோலார் எனர்ஜியால் மட்டுமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிளும் கண்டுபிடிக்கப்படலாம் 2025. ஸோ இதுக்கு நீங்கள் சோலார் எனர்ஜி மட்டுமே கன்சியூம் பண்ணால் போதும், எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். ஸோ ஃப்யூச்சரில் இன்டர்நெட்டோட பயன்பாடு ரொம்பவே அதிகமாகிடும். ஸோ இதை பயன்படுத்தி உங்களோட வீடு, ஆஃபீஸு, பில்டிங்னு எல்லாத்தையுமே ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் ஆஃபீஸாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களோட மொபைல் மூலியமாகவோ இல்லை டேப் மூலியமாகவோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு வரதுக்கு முன்னாடியே உங்கள் மொபைல் மூலியமாக ட்ராவல்லே ஒரு கமெண்ட் கொடுத்தா போதும், உங்களுக்கு தேவையான எல்லாமே வீட்டில் ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம உலகத்தில் இருக்க ஜனத்தொகையில் 3 பில்லியன் பீப்புள்ஸ் மட்டுமே தான் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்காங்க. மிச்சம் இருக்க 5 பில்லியன் பீப்புள்ஸில் சில பேருக்கு லிமிட்டடான இன்டர்நெட் கிடைக்கிது, மிச்ச பேருக்கு இன்டர்நெட்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கூகுள், ஃபேஸ்புக், ஸ்பேஸ்எக்ஸ் இப்படின்ற நிறுவனங்கள் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே சின்ன கிராமம் முதற்கொண்டு 1 MB/s ஸ்பீடில் இன்டர்நெட் அக்சஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 2025 இது கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் ரோபோட்டிக்ஸ் எல்லாமே நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிரும். அதாவது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற ரோபோட் மட்டும் இல்லாமல், உங்களோட கமெண்ட்ஸை ஒபே பண்ணுற ரோபோட் மட்டும் இல்லாமல், உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு ரியல் லைஃப் ரோபோட் கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ நம்ம சிரி பண்ணுற மாதிரியான கம்யூனிகேஷன் இல்லாமல் நம்ம டோனி ஸ்டார்க்கு கூட இருக்கிற ஜாவேஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்களும் ரோபோட்டுகளும் கண்டுபிடிக்கப்படலாம். ஸோ 2025 ஜெனட்டிக் ரிசர்ச் ரொம்பவே அதிகமாகப்படும். ஸோ நம்மளோட பாடியிலையும் ஹியூமன் பாடியிலையும் ஜெனட்டிக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கப்படும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற டயபெட்டிஸ், கேன்சர், எய்ட்ஸ் இந்த மாதிரியான கொடிய நோய்களுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஜெனட்டிக் ரிசர்ச்சை வச்சு நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு ஜெனட்டிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ 2025 பிளாஸ்டிக் சுத்தமாக யூசேஜ் கம்மியாயிரும். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் பேக்கேஜிங் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான யூசேஜுக்கும் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் கண்டுபிடிக்கப்படுமாம். ஸோ இதுக்கு பிளாஸ்டிக்கும் பயோடிகிரேடபிள் மெட்டீரியலுக்கும் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இருக்கிறதுக்கு பார்க்க சேமாக தான் இருக்குமா. ஆனால் நம்மளோட பிளானட் க்ரீனர் என்விரான்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் தியரி வந்து உண்மை தான். குவாண்டம் டெலிபோர்ட்டேஷன் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது எப்படி உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மெட்டீரியலை வச்சு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மெட்டீரியல் எப்படி ஃபார்மில் இருந்துச்சோ அதை டெஸ்ட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது மூலிமா அவங்க குவாண்டம் தியரி வந்து உண்மைன்னு நிரூபிச்சிருக்காங்க. குவாண்டம் டெலிபோர்ட்டேஷனில் வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவியில் இது ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. அதில் நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் எப்படி டைம் ட்ராவல் பண்ணி போகிறாங்களோ அதே மாதிரி நம்மளாலே 2025 டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட்லாம் நம்புகிறாங்க. ஸோ விவசாயத்துக்கு இப்போவே தட்டுப்பாடுகள் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ 2025 விவசாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சயின்டிஸ்ட்லாம் இருந்துக்கிட்டு பிளான்ஸோட டிஎன்ஏவை ரீஜெனரேட் பண்ணி பிளான்ஸ்லேருந்து அதிகமான ஈல்டுக்கு எடுக்கிறதுக்கான வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ் மூலிமா நம்ம மொட்டை மாடியிலே சின்ன பிளேஸ் இருந்தாலே போதும் விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு ஸ்பேஸ்க்கு போகணும்னு ரொம்பவே ஆசையும் இருக்கும், கனவுகளும் இருக்கும். இந்த ஆசையும் கனவுகளும் நம்மளுக்கு 2025 நிறைவேறும். ஸோ 2025 ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். இது வந்து இப்போ காஸ்ட்லியாக இருந்தாலும் 2025 காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ இப்போ எப்படி நம்மளால் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ண முடியுதோ, 2025 நம்மளால் ஸ்பேஸ் டூரிசமில் ராக்கெட்லேயும் எங்கேருந்து ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே அமேசிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.